இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு தெரிந்த ஒரு கற்பனை கதையை உங்களோடு இந்த பதிவில் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். ஜெர்மன் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜா, இனி என்னுடைய தேசத்தில் யாரை இயேசுவை குறித்து ஜெபிக்க கூடாது, அப்படி இயேசுவை குறித்து ஜெபித்தால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றியிருந்தார். எனவே அனைவரும் தன்னுடைய ஜீவனை காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் விசுவாசத்தில் இருந்து பின்மாற்றம் அடைந்தார்கள். ஆனால் ஒரு 7 சகோதரர்கள் மட்டும் ஒரு வீட்டில் இருந்து இயேசுவை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ராஜா கேள்விப்பட்டு தன்னுடைய சிப்பாய்களை அனுப்பி அந்த 7 சகோதரர்களையும் அரச சபைக்கு இழுத்து வரச் செய்தான். அரச சபைக்கு கடந்து வந்த அந்த 7 சகோதரர்களிடத்திலும் அந்த ராஜா கேட்டார், நீங்கள் இயேசுவை மறுதலிப்பதாக இருந்தால் நீங்கள் தன்னுடைய ஜீவனை காத்து கொள்ள முடியும் என்று எச்சரித்தார். ஆனால் அந்த 7 சகோதரர்களும் எங்கள் ஜீவனே போனாலும் சரி, எங்கள் இயேசுவின் விசுவாசத்தில் இருந்து நாங்கள் பின்மாற்றம் அடைய மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் வீர முழக்கமிட்டார்கள். எனவே அந்த ராஜா தன்னுடைய தளபதியை அழைத்து இந்த 7 பேரையும் கொல்லும்படியாக அவனுடைய கரத்திலே ஒப்படைத்தான். அது ஒரு குளிர்காலம் என்பதால் எல்லா ஏரிகளும் குளங்களும் ஐஸாக மாறியிருந்தது. எனவே தளபதி அந்த 7 பேரையும் அழைத்து துணிகளை எல்லாம் களைய வைத்து அந்த ஏரியின் நடுவே கொண்டு நிறுத்தினான். அவன் சொன்னான், நீங்கள் இயேசுவை மறுதலிப்பதாக இருந்தால் வெளியே வரலாம், அல்லது நீங்கள் சிறிது அசைந்தாலும் உங்களை சுட்டு கொன்று விடுவோம் என்று சொல்லி அவர்கள் கரையிலே துப்பாக்கியோடு தீயை வளர்த்து காத்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் ஒவ்வொரு மனிதனாக அந்த குளிர் தாங்க முடியாதபடி ஏரியின் நடுவே செத்து விழுந்தான். 7ஆவதாக ஒரு மனிதன், ஒரு சகோதரன் நின்று கொண்டிருந்தான். அவன் உள்ளத்திலே ஒரு எண்ணம் ஓடியது, இயேசுவை நோக்கி ஜெபித்தோம், குளிர் தாங்க முடியாதபடி 6 பேரும் மரித்து போய்விட்டார்கள், இனி நானும் மரித்து போகத்தான் வேண்டும், எனவே நான் இயேசுவை மறுதலிக்கப் போகிறேன் என்று சொல்லி தளபதியை நோக்கி, தளபதி நான் இயேசுவை மறுதலிக்கிறேன் என்று சொல்லி கூறிவிட்டு அவன் கரையை நோக்கி ஓடி வந்தான். கரையிலே நின்று கொண்டிருந்த தளபதி அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்தை நோக்கி வேகமாக ஓடினான். இந்த மனிதன் தளபதியின் கையை பிடித்தான். தளபதி, அந்த இடத்திற்கு சென்றால் குளிர் தாங்க முடியாதபடி அனைவரும் மரித்து விடுவார்கள், எனவே தன்னுடைய ஜீவனை காத்து கொள்ளும்படியாக நான் வெளியே வந்து கொண்டிருக்கிறேன், நீர் ஏன் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு மரணத்தை நோக்கி ஓடுகிறீர் என்று சொல்லி அந்த தளபதியின் கையை அந்த மனிதன் பிடித்தான். அப்போது அந்த தளபதி அந்த சகோதரனை நோக்கி சொன்னார், அன்பு சகோதரனே, ஒவ்வொரு மனிதனும் செத்து விழ விழ வானத்திலிருந்து வான தூதர்கள் கரங்களிலே தங்கத்தால் ஆன கிரீடத்தோடு கொண்டு வந்து அவர்களுடைய சிரசிலே வைத்து அவர்களை மேலே அழைத்துச் சென்றதை என் 2 கண்களால் பார்த்தேன். அப்படியாக 6 பேருடைய சிரசிலும் தங்கத்தால் ஆன கிரீடத்தை வைத்து அவர்கள் மேலே அழைத்துச் சென்றார்கள். 7ஆவதாக நீ நின்று கொண்டிருந்தாய், நீயும் மரித்து விழுவாய், உன்னுடைய சிரசிலும் தங்கத்தால் ஆன கிரீடத்தை வைத்து அந்த வான தூதர்கள் உன்னையும் மேலே அழைத்துச் செல்வார்கள் என்று சொல்லி நான் ஆவலோடு காத்து கொண்டு பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் நீ எனக்கு அந்த தங்க கிரீடம் வேண்டாம் என்று சொல்லி வெளியே வருகிறாய், நீ வேண்டாம் என்று சொன்ன அந்த தங்க கிரீடம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த தளபதி மரணத்தை நோக்கி ஓடினான். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசம் என்பது வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில் நிரூபித்து காட்ட வேண்டும். தன்னுடைய மரணம் வரை, தன்னுடைய ஜீவித காலம் முழுவதும் காத்து கொள்வதுதான் உண்மையான விசுவாசம்.
To receive notification of my videos, subscribe my channel, press the bell button, like and share our videos. Thank you.